சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே. இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது. எப்படி இதை யூஸ் பண்ணலாம், எப்படி பயன்படுத்தினா நம்ம அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த கோமதி சக்கரம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா, அதில் என்ன ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை அந்த கோமதி சக்கரத்துக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த கோமதி சக்கரம் உள்ளே வந்த உடனே வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னு சொன்னால் சகல விதமான தோஷங்களும் விலகக்கூடிய தன்மை அந்த கோமதி சக்கரத்துக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சார், இது எங்கே சார் கிடைக்குது? கோமதி சக்கரம் எல்லா பூஜா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது, இந்த கோமதி சக்கரம் கிடைக்கக்கூடிய கோமதி நதிக்கரையில் இந்த கோமதி சக்கரம் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். அது எங்கே இருக்குன்னா, அயோத்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோமதி நதிக்கரையில் இந்த கோமதி சக்கரம் கிடைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணலாம். சார், இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோமதி சக்கரம் ஒரு 5 கோமதி சக்கரம் வாங்கினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 கோமதி சக்கரத்தை வீட்டில் எடுத்துகிட்டு வரணும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 48 நாட்கள் பார்த்திங்கன்னா, அதை பூஜை அறையில் ஒரு தனியாக பீடம் ஒன்று பண்ணி, இல்லை பீடம் இருக்கிற பீடத்துலேயே அந்த கோமதி சக்கரம் 5 வச்சு அதுக்கு தொடர்ந்து லக்ஷ்மி பூஜை பண்ணணும். சார், எனக்கு ப்ரொசீஜர் லக்ஷ்மி பூஜை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் கூட 108 முறை பார்த்திங்கன்னா அஷ்டோத்திரம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அந்த கோமதி சக்கரத்துக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லலாம். அந்த கோமதி சக்கரத்தை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் நனைச்சி, அதுக்கப்புறம் கங்கா தீர்த்தம்னு இருக்கும் இல்லையா, கங்கா தீர்த்தத்தில் நனைச்சிட்டு அந்த பீடத்தில் வச்சு அதுக்கு மஞ்சள், குங்குமம், பூ, வஸ்திரம் அதெல்லாம் போட்டு அதுக்கு உண்டான மரியாதை இதெல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 48 நாட்கள் லக்ஷ்மி பூஜை கண்டினியூஸாக பண்ணணும். அந்த கோமதி சக்கரத்துக்கு லக்ஷ்மி பூஜை கண்டினியூஸாக 48 நாட்கள் பண்ணி முடித்த உடனே அந்த கோமதி சக்கரத்தை எப்போவுமே இந்த லக்ஷ்மி பூஜைலாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நைவேத்தியம், ஒரு ஸ்வீட்டு, ஒரு பழம், அந்த மாதிரி ஏதாவது நைவேத்தியம் பண்ணி அது கற்பூர ஹாரத்தி எடுத்து இந்த மாதிரி முறையில் ஒரு 48 நாட்கள் இதை பண்ணணும் கண்டினியூஸாக. இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாவே அந்த கோமதி சக்கரத்துக்கு அந்த பவர் இருக்குமா அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். அந்த கோமதி சக்கரத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒன்று ஒரு பூஜா ரூமில், இல்லை நம்ம எங்கே தோஷங்கள் அதிகம், வீட்டில் தோஷங்கள், ஏன்னா வாஸ்து தோஷம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நிறைய பேருக்கு இருக்கும். ஓகேங்களா? வீட்டில் சார் இந்த மூலை சரியில்லை சார், வடகிழக்கு மூலையே எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, தென்கிழக்கு மூலை எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வடமேற்கு மூலை சாதகமாக இல்லை, தென்மேற்கு மூலை எனக்கு சாதகமாக இல்லை, இந்த மாதிரி எந்த பகுதி வாஸ்து தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பிரச்சனையாக இருக்கிறதோ அந்த இடத்துல அந்த கோமதி சக்கரத்தை வைக்கலாம். அதை கொஞ்சம் மேலே தள்ளி வைங்க. ஏன்னா கீழே குப்பைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, ஏன்னா நம்ம துடைப்பத்தால் க்ளீன் பண்ணுவோம். கொஞ்சம் மேலே ஒரு சின்ன பிளேட் மாதிரி வச்சு, ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு, ஒரு சின்ன பிளேட் வச்சு, இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரிட்ஜு மேலே அந்த கோமதி சக்கரத்தை அங்கே வைக்கலாமா. எங்கே இடத்துல உங்களுக்கு வாஸ்து தோஷங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியோ அந்த இடத்துல அந்த கோமதி சக்கரத்தை வைங்க. அதே மாதிரி உங்கள் பணம் சம்மந்தப்பட்ட உண்டியல், பணப்பெட்டி அப்படின்ற இடத்துல அந்த கோமதி சக்கரத்தை வைக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில், ஓகேங்களா, நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல கேஷ் பாக்ஸில் அந்த கோமதி சக்கரத்தை வைக்கலாம். அதே மாதிரி நம்ம வடகிழக்கு மூலையில் ஒன்று, பூஜை அறையில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இருக்குது. அந்த கோமதி சக்கரத்தை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி வைக்கணும். ஓகேங்களா? இதை ரெகுலர் பேசிஸில் இதை பண்ணிகிட்டே இருக்கணும். இதை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னாவே லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையும், நிறைய வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மையும், தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நெகட்டிவ் எனர்ஜி, திருஷ்டி, பில்லி, சூனியம், இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே சொல்லுவோம் இல்லையா, திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் விலகுவதற்குண்டான தன்மை இந்த கோமதி சக்கரத்துக்கு இருக்குது.
இந்த மாதிரி பூஜை செய்து அந்த கோமதி சக்கரத்தை வைத்தால் திஷ்டி தோஷமாக இருந்தாலும் சரி, வாஸ்து தோஷமாக இருந்தாலும் சரி, லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக பெருகக்கூடிய தன்மைகள் இந்த கோமதி சக்கரத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.